கொண்டாடுறான். நீ எத்தனை தலைவர் இருக்கலாம், ஒருத்தர் எடுத்தான் தலைவரா, அவன் எப்போ சாவான் தான் மக்கள் நடிச்சாங்க, அவன் சொந்தக்காரன் நடிச்சான். ஆனா இன்னும் வாழணும். இன்னைக்கு மறைந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது யாருமே மறுக்க முடியாது. இன்னைக்கு அவர் இருக்கணும் தான் நடிச்சார், எல்லா மக்களும் நடிச்சாங்க. அன்னைக்கு அவர் சோதனைப்பட்டு கிடந்தப்போ இறைவா என் தலைவனை வாழ விடணும் மக்கள் வேண்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தலைவன், மக்களுக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்த தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஆனால் இன்னைக்கு பாருங்க, 10 வருஷம் அமைச்சராக இருக்கு ஒரு அம்மா, 10 வருஷம் ஆச்சு. இந்த தூத்துக்குடி மாநகராட்சி, தூத்துக்குடிக்கு என்ன பண்ணியிருக்கு? கோடி கோடியா சகோதரனும் சகோதரியும் கோடி கோடியா கொள்ளையடிச்சிருக்காங்க. யாருமே மறுக்க முடியாது. உங்க பூர்வாங்க, உங்க தொழில் என்ன? இன்னைக்கு இவ்வளவு சொத்து வந்திருக்கேன், நீ தூத்துக்குள்ள பாதி சொத்து உங்களுக்கு தான். யார் பணம்? மக்களுடைய வரி பணம். யாரும் மறுக்க முடியாது. கோடி கோடியா கொள்ளையடிச்சாங்க, கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ சொல்ற எங்களுக்கு எதிராளியே கிடையாதுங்க. ஆமாம்மா, உனக்கு கோடி கோடியா பணம் இருக்கு, அதனால நீ அப்படித்தான் சொல்லுவேன், நீ அப்படித்தான் சொல்லுவேன். நீ தூத்துக்குடிக்கு என்ன பண்ண? உங்க ஐயா இருந்தாரு. இன்னைக்கு மக்களுடைய இப்ப சொல்றான் பெருசாக்கணும்னு. ஏன் அன்னைக்கு இதை சிறுசாக்கின யாரு? ஐயா தானே, பெரியசாமி தானே சிறுசாக்கினாரு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? அடுத்த அந்த பாலம் போல ஒரே ஆக்சிடென்டா இருக்கு. அந்த பாலத்தை சிறுசாக்கின யாரு? உங்க லாட்ஜி பிடிச்சிருக்கிறக்காண்டி பாலத்தை சிறுசாக்கிய மக்களுக்கு விரோதமாக, தூத்துக்குடி மக்களுக்கு விரோதமாக செஞ்சே நீங்களாம். ஏன்னா உங்களுக்கு தூத்துக்குடியே கிடையாது, நீ தட்டாப்படுத்துக்காரங்க, நீ அப்படிதான் செய்வீங்க. ஆனால் இன்னைக்கு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் இன்றைக்கு எவ்வளோ நல்ல காரியங்கள் ஆனால் எடப்பாடியாக செஞ்சுருக்காரு. நீ சின்ன உதாரணம், இந்த தூண்டில் பாலம் ஒன்று நம்ம தேசபுரத்தில் இருக்குது. பார்த்தீங்கன்னா அது சரியாக போடலை. அது போடாததுனால இன்றைக்கி நம்ம வீடுக்கு அரிப்பு ஏற்படுது, கடல் அரிப்பு. போட்டு நிறுத்த முடியல. இன்றைக்கி அங்குள்ள மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. இப்போ பழையபடி அதை தூண்டி பாலத்தை போட போகிறாங்களாம், 2வது போட போகிறாங்களா. அன்னைக்கு போட்ட அந்த ரூபாவில் எங்கே அடிச்சுட்டு போயிட்டாங்க. இதே பெரியசாமி தான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த அளவுக்கு ஊழல் கட்சி தான் திமுக. அதனால தான் தலைவர் இந்த ஊழல்வாதி கருணாநிதியை வீழ்த்திருக்கின்றே இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். இந்த இயக்கம் மக்களுடைய தொண்டாற்றுகின்ற இயக்கம். அந்த மாபெரும் இயக்கத்துக்கு நீங்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாளாவிலே நாம் சூளுரைத்து உறுதியேற்று வருகின்ற காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி காலம் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா கேவிகே நகர் முனியசாமி கோயில் முன்பு மக்களுக்கான நடைபாதை அது எங்கள் ஏன் பண்ணல செஞ்சு கொடுத்தோம். அது மாதிரி எத்தனை நம்ம ரேஷன் கடை கட்டி கொடுத்துருக்கோம், அங்கன்வாடி கட்டியிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரிப்பேர் பார்க்கன்னு சொல்லிட்டு ஏன் இது படம் வச்சுருந்த கல்வெட்டெலாம் எடுத்துட்டு அவங்க கல்வெட்டு வச்சாங்களாம். உங்கள் இதே நம்ம லேபிள் ஓட்டுற கட்சி தானே, உங்கள் கட்சியே லேபிள் ஓட்டுற கட்சி. இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை இதை அகற்றணும். எல்லாரும் ஒட்டு சேர்ந்து, தூத்துக்குடி மக்கள் அனைவரும் ஒட்டு சேர்ந்து இந்த ஒரு குடும்பம் கொள்ளையடிக்கின்ற இந்த கொள்ளைக்கார கும்பலை விரட்ட வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.